அனைவருக்கும் வணக்கம். பெருவழி சரணம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இன்றின் இளம்பிறை போல மேய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமக. எனது முதன்மை குருநாதர் திருப்பூர் ஜி.கே. ஐயா அவர்களையும் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களையும் வணங்கி இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள அனுமதித்த பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பலன் ஹோர பலன். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு ஹோரை வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதில் சுப உரைகளும் இருக்கும், அசுப உரைகளும் இருக்கும். பொதுவாக ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு கிரகங்கள் பலம் பொருந்திய உரைகளாக இருக்கும். குறிப்பாக இன்றைக்கி சனிக்கிழமை. இப்போ சனிக்கிழமை யார் பலம் பொருந்திய அமைப்பில் இருப்பாங்கன்னு தான் சனி பகவான். சனிக்கிழமை சனி பகவான் அவருடைய உரையில் பலமாக இருக்கக்கூடிய அமைப்பிலையும், மற்ற நாட்களில் அந்தந்த நாளுக்குரிய கிரகங்கள், குறிப்பாக இப்போ வியாழக்கிழமைனா குரு பகவான், வெள்ளிக்கிழமைனா சுக்கிர பகவான், திங்கக்கிழமைனா சந்திர பகவான், ஞாயிற்றுக்கிழமைனா சூரிய பகவான், செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய் பகவான், அந்த மாதிரி அமைப்பில் ஹோரைகள் பஞ்சபுத கிரகங்கள் 5 இருக்கும். ஒளி கிரகங்களான சூரிய சந்திரர் மற்ற 7 கிரகங்களுக்கு மட்டுமே ஹோரா பலன் பண்ண நம்ம எடுக்க முடியும். அது உங்களுக்கு பஞ்சாங்கத்திலே கேலண்டர் திருப்பி பார்த்தீங்கன்னா பின்னால் போட்டிருப்பாங்க ஹோரா பலன் அப்படின்ற. அதில் ஹோர வரக்கூடிய விஷயங்களில் சுப பலன்களை நாம் செய்யலாம். உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் பலம் பற்றிய கிரகமாக இருந்து குருச்சுக்கர தொடர்பில் சுபத்துவமாக இருக்கும்போது, ராகு காலம் நடப்பில் இருக்கும்போது கூட சுபத்துவ உரையில் நல்ல விஷயங்களை செய்யலாம். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ராகு உங்களுக்கு யோகா அதிபதியாக இருக்கும் பட்சத்தில் நல்ல பலன்களை செய்வார். ஒவ்வொரு மாதமும் ஒரு கிரகம் பலம் பெறும். இப்போ மேஷ மாதத்தில் பிறக்கிறீங்கன்னா அந்த மாதத்தில் செவ்வாய் பலம் பெறுவார். ரிஷப மாதத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் பலம் பெறுவார். இப்போ நம்ம மேஷத்தோட கணக்கில் சொல்லுவோம், உங்களுக்கு சிலருக்கு புரியாது. மேஷ மாதம்ன்றது சித்திரை மாதத்தை குறிக்கும். ரிஷப மாதம்ன்றது வைகாசியை குறிக்கும். அப்போ அந்த 12 மாதங்களிலும் சூரியன் ஒவ்வொரு ராசியும் சஞ்சரிக்கக்கூடிய அந்த கிரகங்களோட அமைப்பில் அந்தந்த கிரகங்கள் அந்த ஓரையில் பலம் பெற்றவராக இருக்கும். 12 மாதங்களும் அந்த 9 கிரகங்களும் இருவீடு ஆதிபத்தியம் ஒரு வீடு ஆதிபத்தியம் அப்படின்ற அமைப்பில் இருக்கும். இப்போ ஆவணி மாதத்தில் ஒருத்தர் பிறக்கிறார் என்றால் அந்த மாதத்தில் அந்த ஓரை வரக்கூடிய நேரங்களில் சூரியன் பலமாக இருப்பார். அது மாதிரி அந்த நாட்களில் அந்தந்த 7 நாட்கள்லையும் எந்தெந்த கிழமைகள் வருதோ அந்த கிழமைகள் வரக்கூடிய நாட்களில் அந்தந்த கிரகங்கள் பலம் பொருந்தியவராக இருக்கும். அதே மாதிரி வருடத்திற்கு ஒரு கிரகம் ராஜாவாக வரும். அதாவது பங்குனி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமை திதி என்ன கிழமையில் வருகிறதோ அந்த கிழமையோட அதிபதி தான் அந்த ஆண்டு அடுத்து வரக்கூடிய ஆண்டிற்கு ராஜாவாக இருப்பார். அப்போ அந்த ராஜாவாக இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த கிரகம் அந்த வருடம் முழுவதுமே பலம் பொருந்தியதாக இருக்கும். ஒருவர் அந்த ஜாதகத்தில் ராஜாவாக இருக்கக்கூடிய கிரக அமைப்பில் பிறந்த அந்த கிரகம் அந்த ராசி கட்டத்தில் நீசமோ பகை பெற்றோ பங்கம் பெற்றோ இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகம் ஓரளவுக்கு பலம் பொருந்தியதாகவே இருக்கும் அந்த வருடத்தில் பிறந்த அந்த கிரக அமைப்பில். அப்போ ஒருவர் குரு ஓரையில் வைகாசி மாதம் திங்கக்கிழமையில் பிறக்கிறாருன்னு வைங்க. அப்போ அந்த வருட அதிபதியை புதனை வச்சுக்கிடுவோம். அப்போ குரு வலுப்பெறுறாரு. குரு உரையில் பிறந்ததுனால திங்கக்கிழமை பிறந்ததுனால சந்திரன் வலுப்பெறுறாரு. இப்போ அந்த வருட கிரகமாக புதன் வரக்கூடிய அமைப்பில் புதனும் வலுப்பெறுறாரு. அப்போ வைகாசி மாதத்தில் பிறந்திருக்கிறதுனால அந்த காலகட்டங்களில் சுக்கிரனும் வலுவாக இருப்பார் இல்லையா. அப்போ இந்த 4 கிரகங்களும் வலுப்பெறுகிறது ஒருவர் பிறக்கும்போது. ஹோரநாதன், அந்த மாதம், அந்த 4, அந்த வருட கிரகம். அப்போ இந்த 4 கிரகங்களும் பலம் பொருந்தியவராக இருக்குது. அப்போ ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பில் இந்த கிரகங்கள் பலம் இழந்திருந்தாலும் ஹோரையின் அடிப்படையில் இந்த கிரகங்கள் ஓரளவுக்கு பலம் பொருந்திய அமைப்பிலே இருக்கும். அப்போ இந்த கிரக அமைப்பில் வர்ற அமைப்பில் இதன் ஓரைகளை நாம் பயன்படுத்தலாம். சந்திரன் வளர்பிறையை நோக்கி, அதாவது 5ஆம் திதி பஞ்சமி திதிக்கு மேலேயும் பௌர்ணமி முடிஞ்சு 5 திதி வரைக்கும் அவர் வளர்பிறை அமைப்பில் இருப்பார். ஒளிபருந்திய சந்திரனாக இருக்கக்கூடிய அமைப்பில் அதை நாம் பயன்படுத்தலாம். அடுத்து குரு சுக்கிரன் புதன்
இதெல்லாம் சுப ஓரைகளாக நமக்கு வரக்கூடிய அமைப்புகள். இப்போ ஓரைகள் நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் நாள் இன்றைக்கி ஒரு சனிக்கிழமை ஆரம்பிச்சிருக்குன்னா, இன்றைக்கி 6 to 7 காலையில் சூரிய உதயமாகும் போது முதல் ஓரை சனி ஓரையாகத்தான் வரும். அது எல்லா பஞ்சாங்கத்துலேயும் போட்டிருப்பாங்க. 6 to 7 இன்றைக்கி சனி ஓரை. அப்போ சனி ஓரைக்கு அடுத்து என்ன ஓரை வரும்? அப்போ ஞாயிறு ஓரை வருமா, சூரியனோட ஓரை வருமானா? கிடையாது. அப்படி பேக்கப்பில் வரணும். இப்போ இன்றைக்கி சனிக்கிழமை, அப்படி அதற்கு பின்னால் நாள் என்ன? வெள்ளிக்கிழமை. அப்போ வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த நாள் உள்ள ஓரை தான் நமக்கு அடுத்து வரும். அப்போ வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த நாள் என்ன ஓரை? வியாழக்கிழமை. அப்போ குரு ஓரை வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே அமைப்பில் தான் முதல்ல 6 to 7 சனி ஓரை வரும்போது அதற்கு அடுத்தபடியாக நமக்கு குரு வரும். அப்படியே ரிவர்ஸில் ஃபார்வேர்டில் போகாமல் ரிவர்ஸில் வந்தோம்னா அது கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி சனிக்கிழமை, அப்போ நேற்று என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அப்போ வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து என்ன கிழமை வருது? அப்படி ஒரு நாளை விட்டு நாம் எடுக்கும்போது அந்த ஓரைகள் நமக்கு தெளிவாகவே புரிந்துவிடும். இப்போ நம்ம பஞ்சாங்கமே பார்க்க தேவையில்லை. இதில் என்ன ஒரு விஷயம்னா, சூரிய உதயத்தை நம்ம முக்கியமாக எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ இன்றைக்கி 6 to 7 சனி ஓரை, அப்போ 7 to 8 குரு ஓரை வரும். அப்போ 7 to 8 கரெக்டாக குரு ஓரை ஆரம்பிச்சிருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சூரிய உதயத்தை நம்ம கிடக்கிடணும். சித்திரை மாதம் வந்து சூரியன் வந்து 6 மணிக்கே உதயமாயிடுவார். அப்போ பிரச்சனைகள் கிடையாது. இப்போ குளிர்காலங்கள் ஐப்பசி கார்த்திகைலாம் வந்து சூரியன் லேட்டாக ஒரு 6:30 6:40 கூட ஆயிரும். அப்போ அந்த 6:40 இருந்து 7:40 வரைக்கும் சனி ஓரை. அப்போ 7:40 8:40 வரைக்கும் குரு ஓரை. ஏன்னா பஞ்சாங்கங்களில் பொதுவான அமைப்பில் சூரிய உதய அமைப்பில் தான் போட்டிருப்பாங்க, கேலண்டர் இந்த மாதிரி அமைப்புகளில். அப்போ நாம் சூரிய உதயத்தை வச்சு அந்த நிமிடத்துலேருந்து 1 மணி நேரம் கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஹோரா பலன் எடுக்கிறதுல வந்து நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். ஒரு சுப விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக ஓரையை பயன்படுத்துறதுல நல்ல பலன்களையும் நமக்கு கொடுக்கும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை.